கர்நாடகா மாநில எல்லையில் கோகர்ணம்னு ஒரு சிவக்ஷேத்திரம் உண்டு. அதுக்கு ஏன் அந்த மாதிரி இப்படி ஒரு பேர் வந்தது? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, பார்ப்போம். ஒரு வாட்டி ராவணனோட சாமகானத்தை ரொம்ப மகிழ்ந்து போன சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்டபோது, உங்களை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக உங்களை மாதிரி ஒரு ஆத்மலிங்கத்தை எனக்கு கொடுங்கோ, நான் லங்கையில் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னாராம். சரி, நான் கொடுக்குறேன், ஆனால் நீ அதை கீழே வைக்கப்படாது, வச்சின்னா எந்த இடத்துல வைக்கிறியோ அங்கேயே நின்று போயிடும், அதனால் நேராக லங்கைக்கு தான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னாராம். நான் நிச்சயமாக நேராக லங்கைக்கு எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லி இந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இவர் கிளம்புறார். கிளம்பி தூக்கவே முடியல அவருக்கு. கிளம்பி வந்துட்டுருக்கார். இருக்கும்போது இதை பார்த்த தேவர்கள் என்ன பண்ணுறா, பிள்ளையார்கிட்ட போய் முறையீடு பண்ணுறான். இந்த மாதிரி ராவணன் வாங்கிட்டு போயிட்டான், அதை அவன் பிரதிஷ்டை பண்ணிட்டானா லங்கையில், அப்புறம் அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு என்ன கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி வரார், பிள்ளையார் வரார். வரும்போது இந்த ராவணன் தலையில் வச்சுருந்த வெயிட் தாங்கலை. சாயங்காலம் நேரம் வேறு வந்துடுத்து, சந்தியாவந்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணுற நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த பையனை பார்க்குறார். பையனை பார்த்தோன்னே, இதை கொஞ்சம் வச்சுக்கிறியாப்பா, நீ கீழே வச்சுடாதப்பா, தயவுசெஞ்சு வச்சுக்கோப்பா இதை அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், ஐயோ இவ்வளோ கனமாக இருக்கே, நீங்கள் சீக்கிரம் வந்துவேடா, சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு அப்படி. நிச்சயமாக வந்துடுவேன், சீக்கிரம் வந்து வேண்டி, கவலையப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ராவணன் அந்த பக்கம் போனால் தான் தாமசம். அந்த பிள்ளை குழந்தை கீழே வச்சுடுத்து அந்த ஆத்மலிங்கத்தை வச்சோடனே அங்கே உட்காந்து கொடுத்து சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு அங்கேருந்து வரா ராவணன். என்னப்பா இப்படி பண்ணிட்டியா குழந்தை, என்ன குழந்தை இதை கீழே வச்சுட்டேன் அப்படின்னு. இல்லை நான் கூப்பிட்டு பார்த்தேன் உங்களை, எனக்கு வெயிட்டே தாங்க முடியல, கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் வரலையோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே வச்சுட்டேன் அப்படின்னு. ராவணன் அதை அசைச்சு பார்க்குறான், அசைக்கவே முடியல. அசைச்சு பார்த்தது தான் மிச்சம். அப்போது அந்த குழந்தை சொல்கிறது, இந்த இடத்துலையே நீங்கள் உங்கள் பலசாலியான உங்களால் முடியலையோனோ, இந்த இடத்துலையே மகாபலேஸ்வரர்னு அதை பிரதிஷ்டை பண்ணிவிடுங்களே அப்படிங்கிற. இப்படித்தான் அந்த கோகர்ணத்தில் மகாபலேஸ்வரர் சிவலிங்கம் அருள் பாலிக்கிறது. சரி, கோகர்ணம்னா என்னத்தினால அப்படியாச்சு? கோனா பசு, கர்ணம்னா காது. இதே சிவலிங்கத்தை இழுத்து பார்த்தா இல்லையா, அதில் பசுவோட காது மாதிரி நீண்டு போயிடுத்தான். அதனால் அந்த இடத்துக்கு கோகர்ணம்னு பேர், சிவனுக்கு மகாபலேஸ்வரர்னு பேர். அவசியம் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணுங்க.